பிடித்த சீரியல்களை இப்பொழுது டால்பி விஷன் HDR 10+ தரத்தில் சன் நெக்ஸ்ட் ஆப்பில் சன் டிவி லைவில் கண்டு மகிழுங்கள். எல்லாமே பேக் பண்ணிட்டேங்க. மாப்பிள்ள, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாம். உடனே கிளம்புறீங்களே? அதுக்கு இல்ல, ஆஃபீஸில் நிறைய பெண்டிங் வேலை இருக்கு, போய் தான் ஆகணும். பக்கத்துல தானே இருக்கோம், எப்போ வேணாலும் வந்தா போச்சு. மகா, நான் உனக்கு சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. இத்தனை நாள் இந்த வீட்டில் எப்படி பொறுப்பா இருந்தியோ அதே மாதிரி புகுந்த வீட்லயும் பொறுப்பா இருக்கணும். மாப்பிள்ளையோட தம்பி தங்கச்சிங்களெல்லாம் உன் கூட பிறந்தவங்களா நினைச்சு அரவணைச்சு போகணும். கூட்டு குடும்பத்துல முன்ன பின்ன விட்டு கொடுத்து போகணும். உன்னால அந்த குடும்பம் தலை நிமிந்து நடக்குதுன்னு பேர் வரணும். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். இத்தனை நாள் நீ இந்த வீட்டு பொண்ணு மட்டும்தான். இப்போ நீ இன்னொரு வீட்டு மருமக. அதை நீ எப்பவும் மனசுல வச்சுக்கணும். எங்களையே நினைச்சிட்டு இருக்காத. இப்போ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்துருச்சு. அதை நல்லபடியா கொண்டு போக என்ன செய்யணுமோ அதை மட்டும் யோசி. மாப்ள, மகாவை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிதான் தெரியணும்னு இல்ல. இத்தனை காலமா குடும்பம் குடும்பம்னு எங்களுக்காகவே வாழ்ந்துட்டா. தனக்கு பிடிச்சத அவ எதுவுமே செஞ்சுக்கிட்டதில்ல. எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் இந்த கல்யாணத்துலதான் அவ முகத்துல சந்தோஷத்தையே நான் பாக்குறேன். அந்த சந்தோஷம் அவ முகத்துல எப்பவும் நிலைச்சிருக்கணும். உங்க வீட்டுல எதுவும் சண்டை சச்சரவு வந்தாலும் நீங்க தான் அவ கூட இருந்து பாத்துக்கணும் மாப்ள. கவலையே படாதீங்க அத்தை, அதெல்லாம் என்னை விட மகா பொறுப்பாகவே பார்த்துப்பாங்க. மகா பற்றின கவலை உங்களுக்கு வேணவே வேணாம். அவங்களுக்கு எப்பவுமே நான் துணையாக இருப்பேன். அம்மா, நானும் இந்த வீட்டு பொண்ணுதான், அத மறந்துடாதம்மா. நீ எப்பவுமே இந்த வீட்டு மகாலட்சுமி தான். அதை யாரும் மாத்த முடியாத. மா, நம்ம வீட்டு மகாலட்சுமி தான் இப்ப மாமா வீட்டு மகாலட்சுமி ஆயிடுச்சே. நம்மள மறக்காம இருந்தா சரிதான். ஏய் கோகிலா, இனிமே இந்த வீட்டுக்கு நீ தான் மூத்தவ. பழைய மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்காம பொறுப்பா இருக்கணும். எல்லா வேலையும் அம்மா கிட்டயே விட்டுறாம நீங்க 2 பேரும் ஷேர் பண்ணி பண்ணணும். புரிஞ்சுதா? ஓகேக்கா. பல்லு விளக்குனா பேஸ்ட எடுத்த இடத்துலயே வைக்கணும். குளிச்சுட்டு வந்து ஈர துணிய பெட்ல எல்லாம் போடக்கூடாது. சிங்க்ல பாத்திரத்தை சேர விடாம அப்பப்போ கழுவி வச்சிடணும். என்னடி திரு திருன்னு முடிக்கிறீங்க? புரிஞ்சுதா? சரி. 8 மணி வரைக்கும் தூங்கலாம் கூடாது. சீக்கிரமா எந்திரிச்சு வேலையை பார்க்கணும். EB பில்ல மறக்காம ஆன்லைன்ல கட்டிடணும். தூங்குறதுக்கு முன்னாடி கதவு லாக் ஆயிருக்கான்னு செக் பண்ணிடணும். அம்மாவுக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை சுகர் டேப்லெட் வாங்கி கொடுக்கணும். ரேஷன் கடையில அரிசி சக்கரை எல்லாம் அந்த தேதிக்கு மறக்காம வாங்கிடணும். என்ன வரிசையா சொல்றேன், அப்படி பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க 2 பேரும்? இல்ல, சொல்லும் போது உனக்கே மூச்சு முட்டுது. இதெல்லாம் நாங்க எப்படி ஞாபகம் வச்சுக்க? நான் அம்மா கிட்ட போன் பண்ணி கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அது வேறயா? மகா, இவளுங்கள நான் பாத்துக்கிறேன், நீ விடுமா. உனக்கு இவங்க அடங்க மாட்டாங்கம்மா. அப்புறம் முக்கியமா 2 பேரும் சின்ன சின்ன சில்லற விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்க கூடாது. விட்டு கொடுத்து நடந்துக்கணும். புரிஞ்சுதா? அகிலா, ம் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு அதுக்காகவே 2 வருஷமா ப்ரிப்பேர் பண்றேன்.
உன் கவனம் முழுக்க ஸ்டடீஸ்ல மட்டும்தான் இருக்கணும். ம் கோச்சிங் கிளாஸுக்கு கரெக்டா பஸ் புடிச்சு நேரத்துக்கு போயிடணும். சரிக்கா. எதுக்கு இப்போ பஸ்ஸில் போகணும்? அதான் உங்கள் டூ வீலர் இருக்குல்ல, அகிலா அதுலேயே போட்டோம். இல்லங்க, நான் ஆபீஸ் போக வண்டி வேணும்ல. அதான் என்னோட பைக் இருக்குல்ல, 2 பேரும் காலைல ஒன்றாவே போயிடலாம். அப்போ திரும்பி வரும்போது நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். அக்காவை ஆல்ரெடி பிக்கப் பண்ணிட்டீங்க மாமா. ஏய், இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஆனா நீங்க 2 பேரும் கலாட்டா பண்றது சேட்டை பண்றதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதுக்கு என்ன, இனிமே போன் போட்டு கலாய்க்கிறோம். அப்படியே ரொம்ப போர் அடிச்சதுன்னு வெயி, டாக்ஸி பிடிச்சு நேர்ல வந்து கலாய்க்கிறோம். என்ன சொல்ற? ஆமா. ஏய், டாக்ஸின்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. என் போன்ல டாக்ஸி புக் பண்ண, ஆனா வந்துச்சான்னு தெரியலையே. ஏய், வண்டி வந்துருச்சு. சரி, இந்த பலகாரத்தெல்லாம் எடுத்து கொண்டு போய் வண்டியில வைங்க. ஆ, மகா, நான் இதை அப்பா முன்னாடி நின்று ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. மகா, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்க. அத பார்க்க உங்க அப்பாக்கு கொடுத்து வைக்கல. பரவாயில்ல, நீ எங்க இருந்தாலும் உன் அப்பாவோட ஆசீர்வாதம் என்னைக்கு உனக்கு இருக்குமா? இந்த இது பிடி. நம்ம கிளம்பலாமா? அது அம்மா கிட்ட கொடு, ஆசீர்வாதம் வாங்கி. நல்லா இருங்க. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். ஆ, கிளம்பு. சரி மாப்ள. பாத்து வை, பாத்து வை, பாத்து